ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் கொல்கட்டை செய்ய போகிறோம். அவல் கொல்கட்டை. இது அரிசி மாவு இல்லைங்க. அரிசி மாவில் கொல்கட்டை பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. எனக்கு எப்போவுமே அவல் கொல்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அரிசி மாவு கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கல் மாதிரி ஆயிரும். இது 2 நாள் ஆனாலுமே இப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த அவல் கொல்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நான் போடுற வீடியோ வரும். கன்ஃபார்ம் இந்த மாதிரி கொல்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் நான் ஒரு 3/4 கப்பு அவல் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே வரும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கப்பில் 3/4 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா தூளாக ஆயிடுச்சுன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லாவே பவுட்ரு ஆயிரும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டு அரைச்சாலே பவுட்ரு ஆயிரும். இதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பவுட்ராக. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சு எந்த அளவுக்கு நான் அவல் எடுத்தேனோ அதே அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் தண்ணி இப்போ 1 கப் எடுக்கிறீங்கன்னா சீனி ஒரு 1/2 கப் இல்லை 3/4 கப்பு. இன்றைக்கி நான் சீனி ஒரு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கரைஞ்சதும் நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் நிறைய குப்பை மண் எல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம இதை அதே கடாயை கழுவி விட்டுட்டு அதே கடாயில் அந்த தண்ணியை ரிட்டன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வடிகட்டின அந்த பவுட்ரு, மிக்சியில் அரைச்ச பவுட்ரு அவல் பவுட்ரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வெந்தாலே கரெக்டாக அந்த பதம் வந்துடும். எல்லாமே அந்த வெந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போகும். நீங்கள் கரெக்டாக 1 கப்பு ரவைனா 1 கப்பு அவல்னா அதே கப்பு தண்ணி எடுங்க, கரெக்டான அளவு வரும். அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாம் தண்ணி நல்லா சுண்டி போச்சு பாருங்கள். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சிம்மில் வச்சு பெரட்டி விடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லா சைடும் பெரட்டி விட்டாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டயத்துலேயே உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு நல்லாவே இனிப்பு ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுறலாம். லேசாக வெதுன்னு சூடு வந்ததும் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ லேசாக வெதுன்னு ஒரு சூடு இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம ஒரு 2 பெரட்டிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை தொட்டு நம்ம கொல்கட்டையை பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பிடி கொல்கட்டை தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வேவிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நெய்யை தொட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வந்துடும். ஒட்டாது, இருந்தாலும் நல்லா அது நெய்யை வச்சு உருண்டை பிடிக்கும்போது நல்லா அந்த கொல்கட்டை நல்லா பளபளன்னு வேகும் போது அந்த நெய் வாசனையோடு வரும். அதனால் நான் நெய்யை தொட்டு பிடிச்சாச்சு. எல்லா கொல்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வைக்கலாம். அதே அந்த ஸ்டேஜ்லேயே கூட சாப்பிடலாம். அதை விட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வேகும்போது தான் அந்த தேங்காய் இனிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக்காகி வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சுக்கிட்டாச்சு. ஒரே தட்டில் நல்லா ஃபுல்லாக சைடு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம கொல்கட்டை வெந்துருச்சு, செம்மையாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொல்கட்டை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவல் கொல்கட்டை தாங்க எல்லாத்தையோட பெஸ்ட்டு. அரிசி மாவு கொல்கட்டை கூட சில பேருக்கு கல் மாதிரி ஆகலாம். சில பேருக்கு ஏதோ ஒரு டிப்ஸு தெரிஞ்சவங்க நல்லா சாஃப்டாக கூட பண்ணலாம். ஆனால் இந்த அவல் கொல்கட்டை அப்படி இல்லைங்க, ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும்.
2 நாள் ஆனாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது அப்படியே அந்த மாவு மாதிரிக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கன்ஃபார்ம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவல் ரொம்பவுமே வயிறுக்கு நல்லது. வயிற்றில் இருக்க புண்ணை கூட ஆற்ற வேண்டியது. கன்ஃபார்ம் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.